வணக்கம். என்ற பதிவில் நான் பார்க்க போகிறது சூரியனும் சந்திரனும் இணையும் நாளை அமாவாசை நாளாகும். இந்நாளில் காற்று, வெப்பம், கடல் மற்றும் நம் உடலிலும் சில பாதிப்புகள் ஏற்படும். உடல் சமநிலையை இழக்கும். இதை சரி செய்யும் பொருட்டு நம் முன்னோர்கள் சமையலில் நீர் சத்துடன் பொட்டாசியம், சோடியம் அதிகம் உள்ள காய்கறிகளை அன்றைய தினம் சமைத்து நம் வீட்டில் வாழ்ந்து மறைந்த நம் முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் செய்வது மிக முக்கியமானது. இதனால் முன்னோர்கள் மகிழ்ந்து நம்மையும் நம் குழந்தைகளையும் ஆசீர்வதிப்பார்கள் என்பது ஐதீகம். அமாவாசை என்று ஒரு துண்டு துளசியாவது முன்னோர் படத்திற்கு வைக்க வேண்டும். அதனால் மகாவிஷ்ணு மகிழ்ந்து நம்மை ஆசீர்வதிப்பார் என்பது ஐதீகம். சுமங்கலி பெண்கள் காலை உணவு சாப்பிட்ட பிறகுதான் விரத சமையலை சமைக்க வேண்டும். சாம்பாருக்கு துவரம்பருப்புக்கு பதிலாக பாசிப்பருப்பை பயன்படுத்தலாம். சாம்பாருக்கு அவரைக்காய், பூசணிக்காய், மாங்காய், சேப்பங்கிழங்கு பயன்படுத்தலாம். மேலும் புடலங்காய், கொத்தவரங்காய், வாழைக்காய், வாழைப்பூ, வாழைக்காய், பிரண்டை, நெல்லிக்காய் இவற்றில் பொரியல் செய்து கொள்ளலாம். உளுந்து வடை, பால் பயிறு பாயசம் செய்யலாம். சேர்க்கக்கூடாத காய்கறிகள் முட்டைக்கோசு, கீரை, முள்ளங்கி, பீன்ஸ், உருளைக்கிழங்கு, கேரட், கத்திரிக்காய், வெண்டைக்காய், காலிஃப்ளவர், வெங்காயம், பூண்டு இவற்றை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். எங்கள் தினமொரு ஆன்மீக தகவல் தங்களுக்கு கிடைக்க சப்ஸ்கிரைப் பண்ண